எல்லாரும் வந்தாச்சா? என்னோட பேச்ச கேட்டு ஊர் மக்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த பேசதான் அங்க வர சொன்னேன். What the hell is this? உனக்கு பணத்தை பார்க்கலன்னா தூக்கமே வராதா? இப்ப மனுஷங்க செத்து இருக்கிற அளவுக்கு எறும்பு பூச்சி செத்து இருந்தா கூட கவலையா தான் இருந்திருக்கும். அத்தனை பேரை சாகடிச்சதுல உனக்கு என்ன கிடைச்சது? இதையெல்லாம் காட்டி நீ பண்ணதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ருத்ரா. இந்த பொருளால உனக்கு என்ன கிடைச்சது? இங்க பாரு, நாம காட்டுல வசிக்கல ருத்ரா. நம்ம இஷ்டத்துக்கு வேட்டையாடிட்டே போயிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லி ஆகணும். என்னோட சீனியர்ஸுக்கு, பிரஸ்ஸுக்கு. அண்ட் பை த வே, நம்மளோட பக்கத்து நாட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்கு நமக்கு இதுவரைக்கும் எந்த விரோதமும் இல்லை. அநியாயமா நாம சிவிலியன்ஸை கொண்டுட்டோம்னு அவங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார், எந்த ஒரு சிவிலியன்ஸும் தான் பாதுகாப்புக்காக இவ்வளவு துப்பாக்கி எடுத்துட்டு போக மாட்டான். இவங்க எல்லாரும் டெரரிஸ்ட். உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இந்த துப்பாக்கியும் இந்த பணமுமா? நாம சிவிலியன்ஸ் ஃபேக் என்கவுண்டர்ல தான் கொண்டு இருக்கோம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கரன்சியை நாமளே சிவிலியன்ஸ் கிட்ட வெச்சோன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் ருத்ரா? அந்த ஊர் ஜமீன்தார் இந்த பொண்ணுங்களுக்கு பொய்யா கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அதுலதான் ஆர்ம்ஸ் டீலிங் நடக்குது. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லையை தாண்டும் போது நான் பிடிச்சேன். அப்படி இல்ல ருத்ரா, நானே விரும்பினாலும் நீ சொல்ற எதையும் என்னால நம்ப முடியல. ஏன்னா நீ காரணமா சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உன் கையாலேயே கொன்னுட்டு வந்திருக்க. நீ நடத்தின ஆக்ஷன்ல ஒருத்தன் கூட உயிரோடு இல்ல. அப்படி இருந்திருந்தானா அவன் சாட்சி சொல்லிருப்பான். இந்த ஆர்ம்ஸ், இந்த கன்ஸ், இந்த கரன்சி எல்லாம் அந்த ஜமீன்தாரோடது. இதுக்கெல்லாம் அவர்தான் காரணம் சாட்சி சொல்லிருப்பான். சாட்சி இருக்கு. நீங்க கேட்ட விட்னஸ் இவதான் கல்யாண பொண்ணு. இவளை வச்சுதான் இந்த டிராமாவே போட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துல நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் உடனடியா சரி பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்பு. இன்னொரு விஷயம், திரும்பவும் உனக்கு அட்வைஸ் பண்றேன். உன்னோட கோவத்தை சரியான இடத்துல சரியான நேரத்துல பயன்படுத்து. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பண்ணிட்டா சாதிச்சுட்டேன்னு அர்த்தம் இல்ல. கடைசி வரைக்கும் போராடி ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் வெற்றி. உனக்கு இப்ப கிடைச்சிருக்கிற விட்னஸை கொஞ்சம் விட்டுப்படி. அப்பதான் நீ நினைச்சது சாதிக்கும். எஸ் சார். உங்களுக்கு என்னதான் வேணும்? சாட்சி வேணுங்கிறான். நம்மளோட மானம், சுயமரியாதை எல்லாத்தையும் தூக்கி போட சொல்றான். எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்றான். இந்த ஊருக்கு வந்த மாப்பிள்ளைய கொஞ்சம் கூட ஈவரக்கு இல்லாம அந்த பிஎஸ்டி காரங்க சுட்டு கொண்டிருக்காங்க. நம்ம ஊரு பொண்ணோட கையில வச்ச மருதாணி கூட இன்னும் காஞ்சிருக்காது. அதுக்குள்ள அவ எதிர்காலத்தையே அழிச்சிட்டாங்க. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமா அவங்க இன்னும் அடங்கல. நம்ம பார்வையும் அவங்க கிட்டே வச்சுக்கிட்டு இன்னும் அனுப்பாம இருக்காங்க. பாரு, அவங்களோட பிடியில தான் மாட்டிக்கிட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் உங்களோட சுயமரியாதைய இதுக்கப்புறம் இழக்காம இருந்தீங்கனாலே போதும். அந்த பிஎஸ்டி காரங்களை நீங்க ஜெயிக்க விடுவீங்களா? உங்களை எதிர்க்க நீங்க தயாரா தானே இருக்கீங்க? ஜெய் தேவி மாதா! ஜெய் தேவி மாதா! ஜெய் தேவி மாதா! ஜெய் தேவி மாதா!
கிராமத்துக்கு. அங்கேயே உன்னை விட்டுடுறேன். உன்னை விடுதலை பண்ணிட்டாங்க. வரலனா இங்கேயே உட்காந்துரு. நீ வருவன்னு தெரியும். வா வா. வண்டியில ஏறு. நீ வீர்பூரை விட்டு வெளியே வந்திருக்கவே மாட்டல்ல. உன்னோட வாழ்க்கைய இந்த பாலைவனத்திலேயே கழிச்சிட்ட போல இருக்கு. ஒரு சில மனுஷங்களுக்கு இந்த பாலைவனம் ரொம்ப முக்கியமானதா, சக்தி வாய்ந்ததா இருக்கு. உனக்கும் அப்படிதான் இல்லையா? எந்த ஒரு தேடலும் இருக்காது, எந்த அடையாளமும் இருக்காது. புரியுதா? நானே புரிய வைக்கிறேன். இன்னும் 3 அடி நீ உன் வீட்டுக்கு போயிடுவ. 3 நாள்ல உனக்கு ஏற்பட்ட இந்த காயம் எல்லாம் நல்லா ஆறிடும். 3 மாசத்துல நீ இது வரைக்கும் அனுபவிச்ச இந்த வலியும் உன்னை விட்டு போயிடும்.